சேனல். டுடே ஒரு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். சில பேர்த்துக்கு வந்து முடி ரொம்ப கொட்டும், அடர்த்தியே இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது நான் இதில் வந்து 3 ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன், ஒரு எக்கு எடுத்துக்கலாம், அப்புறம் கூட ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணால் ஒரு சில பேர் வந்து ஹேர் வந்து ஒயிட்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா பொய் தான். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதில் ஒன்றும் ஹேருக்கு ஆகாது. ஸோ இது கூடவே நான் எக்கு எடுத்துக்கிறேன். நான் எக்கோட ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லோ ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று நல்லா கலக்கிறோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் வீக்லி வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணாமல் ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நம்ம எப்போயுமே வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் பண்ணுவோம். நம்ம ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஹேர் ஆயில் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று இந்த மாட்டம் மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு